அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, யாரெல்லாம் நகைக்கடன் இந்த 8 வகையான பொது வங்கிகளை வைத்திருக்கிறீர்களோ உங்களுடைய நகைக்கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 45,000 முதல் சரிங்களா 60,000 கோடி வரை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னா சில நிபந்தனைகளோட கொடுத்திருக்கிறாங்க. அந்த நிபந்தனைகள் என்னென்ன, ஸோ இந்த நிபந்தனைகள்ல யாரெல்லாம் பயன்பெற முடியும், அதே போல நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய பெயர் பட்டியலும் என்ன காரணத்திற்காக தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதற்கான விளக்கத்தையும் தெளிவா துல்லியமா பார்க்க போறோம். அதே போல உங்களுடைய நகைக்கடன்கள் எந்தெந்த வங்கிகளை இருக்கணும், எந்தெந்த வங்கிகளை நீங்க வச்சிருந்தா தள்ளுபடி, அந்த வங்கிகளுடைய பெயர் பட்டியலும், அதே போல உங்களுடைய நகைக்கடன்கள் எத்தனை சவரனுக்குள்ள எத்தனை கிராமுக்குள்ள இருக்கணும், இது எல்லா தகவலுமே இந்த வீடியோல தெளிவா இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் யாரு, அதற்கான காரணம் என்ன, விளக்கத்தை தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பாருங்க. இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக உறுதி செய்யப்பட்டிருக்காங்க, அதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, இங்க தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய நகைக்கடன் மொத்த நகைக்கடன்களின் நீங்க அந்த 8 வகையான பொது வங்கிகள்ல 40 கிராமுக்குள்ள இருக்கணும் உங்களுடைய நகைக்கடன்கள் அடமானம் வைக்கும்போது. அதே போல 5 பவுனுக்குள்ள 5 சவரனுக்குள்ள இருந்தது அப்படின்னா உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பத்தக்க விஷயமா பார்க்கப்படுதுங்க. அதே போல இந்த நகைக்கடன் 40 கிராம் மட்டும் இருந்தா போதாது, 5 சவரனுக்குள்ள இருந்தா மட்டும் போதாது, சில நிபந்தனைகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாதான் உங்களுக்கு தள்ளுபடி உறுதி செய்யப்படும் 100% அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன நிபந்தனை அப்படின்னா, நம்மளுடைய நகைக்கடன்கள் வாங்கும்போது தமிழக அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர் இதெல்லாம் கரெக்டா நீங்க கொடுத்து நீங்க நகைக்கடன் வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா தள்ளுபடி செய்வதற்கு தள்ளுபடி பெறுவதற்கு நீங்க உறுதி செய்யப்பட்டுருவீங்க. சரிங்களா? அதே போல மறுவாழ்வு முகாம்கள்ல வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களாகிய உங்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அதே போல தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், அதாவது மாதம் மாதம் பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா, அவர்களுக்கும் அவர்கள் நகைக்கடன் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவர்களும் தள்ளுபடி பெறுவதற்கு உறுதி செய்யப்படுவாங்க. அதே போல தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை வச்சிருந்தாலும் அதன் மூலம் மானிய விலையில் மாதம் மாதம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் வாங்கினாலும் தள்ளுபடி உறுதி செய்யப்படும். இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா பார்க்கப்படுதுங்க. அடுத்தது, நகைக்கடன்கள் நீங்க தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக யாரெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க, நிபந்தனைகள்ல மீறி இருக்காங்க, அவர்களுக்கு ஏன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றதுக்காக உறுதி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, உங்களுடைய நகைக்கடன்கள் சரிங்களா, இங்க தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 40 கிராமுக்கு மேல இருந்தாலும் 5 பவுனுக்கு மேல இருந்தாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஏன் தள்ளுபடி பெறுவதற்கு இவங்க தள்ளுபடி கிடையாது அப்படின்றத உறுதி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுக்காம இருந்தாலும் இல்ல வேறொருத்தங்களோட மாத்தி நீங்க கொடுத்து வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது. அதே போல ஆதார் நம்பரை கொடுக்காம இருந்தாலும் இல்ல வேறொருத்தங்களோட ஆதார் நம்பரை மாத்தி கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது. அதே போல கூட்டுறவு சங்கங்களை பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காதுங்க. அதே போல கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினருக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்க போறது கிடையாது. அதே போல அரசாங்க ஊழியர்களா இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. போலி நகை வச்சிருப்பாங்க இல்லையா, கவரிங் நகை வச்சு நகைக்கடன் பெற்றவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது. அதே போல நகைக்கடன் தொகையை முழுமையாகவே நீங்க செலுத்திருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்க போறது கிடையாது. அதே போல உங்களுக்கு இந்த ரேஷன் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு
ரேஷன் கார்டு நம்பரை நீங்க கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணமும், அதே போல நகைக்கடன் நீங்க தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக உறுதி செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ரேஷன் கார்டு நம்பர் வந்து தமிழ்நாட்டுடைய ரேஷன் கார்டு நம்பரா தான் இருக்கணும். அட்ரஸ்ல இருக்கணும். முக்கியமா தமிழ்நாட்டுடைய அட்ரஸ்ல ரேஷன் அட்டை இருக்கணும். அப்படி இல்லைன்னா தள்ளுபடி கிடைக்காது. அதே போல உங்களுடைய ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய அட்ரஸும் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அட்ரஸ்ல தான் இருக்கும். அப்படி இல்லாம வேறு மாநிலத்தோட அட்ரஸ்ல உங்களுடைய ரேஷன் கார்டும் ஆதார் அட்டையும் அதை வச்சு நீங்க நகைக்கடன் பெற்றிருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தை சேர்ந்த அட்ரஸ்ல ரேஷன் அட்டையை வச்சு வாங்கியிருந்தீங்கன்னா தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. ஸோ இன்னைக்கான முக்கிய அப்டேட் இதுதான். ஸோ இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாகவே அறிவிக்கப்படும். இதற்கான அரசாணை அந்த 8 வகையான பொது வங்கிகளுக்கு நேரடியாகவே எழுத்துப்பூர்வமா அனுப்பப்படும். அதற்கப்புறம் நீங்க நகைகளை திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ல இதுவும் ஒண்ணுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.